நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். நான் உங்கள் காவோலை எடிசன். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். புதியதாக ஒரு வயதான, அதாவது நடுத்தர வயதுள்ள பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனை தோன்றியிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு முழுமையான பெயர் ஜென்ஜி. என்ன இது புதியதாக இருக்கிறது ஜென்ஜி என்று பார்த்தோம் என்றால், 21ஆம் நூற்றாண்டின் புதிய தலைமுறை, அதற்குத்தான் பெயர் ஜென்ஜி. இந்த ஜென்ஜி நமது சமூகத்தில் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது? இதில் நிறைய பெற்றோர்களுக்கு இந்த ஜென்ஜியானது, இந்த வார்த்தையை கேட்டாலே பெரிய தலைவலியாக தெரிகிறது. ஆனால் யதார்த்த நிலைமை என்ன? இவர்களுடைய இந்த ஜென்ஜி சமூகத்தினால் சமுதாயத்தில் உள்ள சமூக மாற்றம் என்ன? இந்த ஜென்ஜி எவ்வாறு இந்த சமூகத்தில் வினையாற்றுகிறது என்பதை பற்றி நாம் இன்று பார்க்க உள்ளோம். இந்த ஜென்ஜி எவ்வாறு இந்திய அரசியலில் செயலாற்றுகிறது, உலக அரசியலில் இது எவ்வாறு பங்கு கொண்டுள்ளது என்பதனை கவனிக்க வேண்டிய தருணம் இது. இவர்களுடைய தனித்துவமான தன்மை, இவர்கள் எல்லோருமே டிஜிட்டல் ஊடகங்களில் தலைப்பட்டு வளர்ந்தவர்கள். இவர்களுக்கு நம்போல் இல்லை. நம் காலங்களில் கூடுதலாக ஒரு செய்தித்தாளை வாசித்திருப்போம். உலக அளவிலான சிறப்புற்ற நாவல்களை படித்திருப்போம். அதுவும் மிக எளிதாக ஒன்றும் நமக்கு கிடைக்கவில்லை. அன்றைய பொருளாதார நிலையும் அறிவியல் வளர்ச்சியும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இவர்கள் அச்சூழ்நிலையில் வளரவில்லை. இவர்களுடைய வளர்ச்சி என்பது, இவர்கள் வளர்ந்து வந்த காலகட்டம் என்பது எவ்வாறு டிஜிட்டல் வேர்ல்டு வளர்ந்ததோ அதற்கு இணையாக இவருடைய வளர்ச்சியும் இருந்தது. இவர்கள் சமூக ஊடகங்களில் கூடுதல் செயல்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள். இவர்களிடம் உலகளாவிய சிந்தனைகள் உள்ளன. அதாவது நாம் சிந்திக்காத விஷயங்கள் கூட இவர்களுக்கு இன்று மிக எளிதாக கிடைத்து விடுகிறது. இவர்கள் அத்தகைய சிந்தனை கோட்பாடுகளில் வளர்ந்தவர்கள். நம்முடைய இன்றைய நோக்கம் ஜென்ஜியினுடைய உருவாக்கும் இந்த உலகமானது எத்தகைய நன்மைகளையும் எத்தகைய தீமைகளையும் கொண்டு செல்கிறது, இவர்களுடைய புரிந்துணர்தல் என்ன என்பதை பற்றி ஆராய இருக்கிறோம். முதலில் இந்த ஜென்ஜி என்பது யார்? வரையறையாளர்கள் வரையறுத்திருப்பது போல ஏறக்குறைய 18 வயதிற்கு கூடுதலாகவும் 35 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கும் இந்த இளைய சமுதாயமே ஜென்ஜி என்று அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய இந்தியாவில் மட்டும் 42 கோடி ஜென்ஜி இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய விழிப்புணர்வு நம்மை விட மிக மிக கூடுதலாகவே இருக்கிறது. அவர்கள் எதையும் எளிதாக நம்பிவிடுவதில்லை. வாய்வழியாக வரும் செய்திகளை உடனுக்குடன் கையில் இருக்கும் அலைபேசியில் உண்மை அறிவை பயன்படுத்தி, அதாவது இந்த விஷயம் ஃபேக்ட் செக் என்று சொல்லப்படும்
இது உண்மைதானா என்பதை உடனுக்குடன் அறிந்தது. ஒரு சிறிய சாதாரணமான பொய்யை கூட இவர்களிடமிருந்து சொல்லி தப்ப முடியாது. அவ்வளவு நுட்பமாக உடனடியாக அறியும், அதை ஒரு விதமான அவசர தன்மை என்று கூட சொல்லலாம். உடனடியாக அவற்றை ஆய்ந்து சோதித்து அதற்கான விளக்கங்களையும் அவர்கள் கைவசமே வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு சவாலையும் உடனடியாக கேள்விக்குள்ளாக்கும் திறமை இவர்களிடம் இருக்கிறது. அதுபோல சமூக நீதி, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இவர்கள் முந்தைய தலைமுறையை விட கூடுதல் அவேர்னஸாக இருக்கிறார்கள், எச்சரிக்கை தன்மையுடன் இருக்கிறார்கள். இன்று நாம் பேசாத பாலியல் சமத்துவம், இக்குழந்தைகள் பொதுவாக ஆண் பெண் என்ற பாலின சமத்துவ வேறுபாடு இவர்களிடம் குறைவாகவே காணப்படுகிறது. அதுபோல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள், ஒரு நோபல் பரிசாளர், நோபல் பரிசை வென்றவர் தன்வர் கிரேட்டா என்ற பெண், அவரும் ஒரு ஜென்ஜி குழுமத்தில் உள்ளவர்தான், அந்த வயதுக்குட்பட்டவர்தான் அவர். இதுபோன்ற உலகின் முன்னணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை சார்ந்த செயற்பாட்டாளர்கள் கூடுதலாகவே இந்த இளைய தலைமுறையினராகவே காணப்படுகின்றனர். அதுபோல இப்பொழுது நிறைய குழந்தைகள், அவர்கள் நம் முன்னோர்களால் ஏற்றுவிக்கப்பட்ட, நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கேஸ்டியல் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படும் ஜாதி ரீதியான அரசியலில் அவர்கள் கூடுதலாக ஈடுபாடு கொள்வதில்லை. அவர்களுடைய கவனம் எல்லாம் அவற்றையெல்லாம் தாண்டி செல்கிறது. இந்த சிந்தனையே அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. சமீப காலமாக காணப்படும் ஜாதி மறுப்பு திருமணங்கள் நிறைய நம் அருகிலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். இது ஒரு நல்ல அறிகுறி. இவ்வாறு இவர்கள் எல்லாவற்றையும் பழையன கழிதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான இந்த ஜென்ஜி சமூகத்தின் ஏற்பாடு. இதையும் மீறி பழைய நடைமுறைகள், அதாவது ஜாதியல் ரீதியான வன்கொடுமைகளும் கொடூர ஆணவ கொலைகளும் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறோம். அவற்றிற்கு எதிராக இந்த குழுமமானது குறைந்தபட்சம் சமூக வலைதளங்களிலாவது போராடி கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதுபோல அரசியலில் இவர்களுடைய ஈடுபாடு, மிக சிறந்த அரசியலை எதிர்பார்க்கிறார்கள். வெளிப்படைத்தன்மையான உறுதியான அரசியலை எதிர்பார்க்கிறார்கள். அது இந்த அரசியல் கட்சிகளையும் கூட இவர்களை நோக்கி திரும்ப வைத்திருக்கிறது. சமீப காலமாக நமது நாட்டின் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய செயற்பாட்டை கவனிப்பீர்களானால் அது கூடுதலாக இவர்களுடைய அடிப்படையிலேயே சென்று கொண்டிருப்பதை காணலாம். இவர்களுக்கு பழைய முறையிலான கவர்மெண்டில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை என்றே தோன்றுகிறது. இந்த இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இவர்களை கண்டிப்பாக புறந்தள்ளிவிட முடியாது. இந்தியாவின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 42% வைத்திருக்கும் இவர்களை புறந்தள்ளி இந்தியாவானது முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாது. இவர்களுடைய போக்கானது அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளில் விதவிதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. மாற்றம் என்பது பழைய ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸில் இருந்து மாறி ஒரு புதுவிதமான சிந்தனை ஓட்டம் சென்று கொண்டிருப்பதை கவனிக்கலாம். இவர்கள் எல்லோருமே பாகுபாடற்றவர்களாக தென்படுகிறார்கள். இவர்களிடம் தலைமை பண்பை, தலைமையை ஏற்றுக்கொள்ளும் பண்பை, அதாவது ஒரு தனி பர்சனாலிட்டி இவர்களை அடக்கி ஆள ஒப்புக்கொள்ளாத ஒரு சமூகமாக இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, வீடுகளில் தலைமை பண்பாக இருந்த தகப்பன் என்ற அந்த ஒரு தலைமை
ஏறக்குறைய எல்லா வீடுகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அதுபோல இவர்கள் பெரிய அளவிலாக நமது நாட்டின் தலைமை பண்பை கூட இவர்கள் கேள்விக்குறியாக்குகிறார்கள். வேறு வழியின்றி செல்லும்போது இவர்களும் அக்கூட்டத்துடன் ஓடுகிறார்களே அன்றி உண்மையான இவர்களுடைய பண்பானது வேறுபட்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு சமீபத்தில் நடந்த தமிழக சட்டசபை தேர்தல். நிறைய பேர் கணித்து கொண்டிருப்பது போல திரு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் திடீரென முதலமைச்சரானது ஏதோ அவருடைய திறமையினாலோ அல்லது அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கினாலோ இல்லை என்பதை எங்களால் தீர்மானமாக சொல்ல முடியும். எப்படி என்று கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பழைய ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸில் நம்பிக்கை கொண்டவர்கள். இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த ஜென்ஜி கூட்டமானது பழைய ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸில் இருந்து வெறுப்பு கொண்டு அந்த கூட்டம் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. அந்த பெரும் போக்கு, அந்த பெரிய ஒரு சக்தியானது சென்று கொண்டிருக்கும் போது தமிழகத்தில் அதற்கான பற்றி கொள்ளும் ஒரு காரணி கிடைக்கவில்லை. அவர்கள் பிடித்து செல்வதற்கான ஒரு ஊன்று துணை இல்லை. அப்படி ஓடிக்கொண்டிருந்த அந்த கூட்டம், திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த சக்தியானது இடையில் மாற்று அரசியலாக திரு விஜய் அவர்கள் வரும்போது அந்த கொம்பினை பற்றி கொண்டது. அதுதான் உண்மை. அப்படி பற்றி கொண்ட அந்த சக்தியானது இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் திரு விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும். இது கண்டிப்பாக ஒரு சவாலான காரியம். ஏனெனில் அவ்வாறு அவர்களுடைய விருப்பு மாத்திரம் பூர்த்தி செய்யப்படுமானால் மிச்சம் இருக்கும் 56% பழையனவற்றை அவர் எதிர்த்து நிற்க வேண்டி வரும். ஆனால் நிற்க வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டாயம். அதை அவர்கள் புரிந்து செயல்பட வேண்டும். இக்கூட்டத்தினால், அதாவது இந்த ஜென்ஜி இந்திய குடிமக்களால் ஏற்படக்கூடிய சிறிய தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதாவது இவர்கள் எப்பொழுதுமே விஷுவலாகத்தான் இருக்கிறார்களே அன்றி பிராக்டிக்கலாக இருப்பதில்லை. உதாரணமாக இவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏறக்குறைய ஒவ்வொரு அலைபேசியிலும் 20-25 வாட்ஸ்அப் குழுக்களாக இருக்கும். இவர்கள் தங்களுக்குள் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக உரையாடி கொள்ளுகிறார்கள். ஆனால் நேரடியான குழு கூட்டங்கள், பிசிக்கல் மீட்டிங்ஸ் அவை நிகழ்கிறதா என்றால் கண்டிப்பாக எங்குமே இல்லை. எல்லா குழந்தைகளுமே தனித்தனியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மூளையானது சோசியல் மீடியா வழியாக எல்லோருடனும் தொடர்பில் இருக்கிறது. இது ஒரு விசித்திரமான தன்மை. இவர்கள் அந்த மனிதனை உண்மையாக பிசிக்கலாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவனுடைய மூளையிலும் இவனுடைய மூளையிலும் அவர்கள் இருவருக்கும் இடையிலான தொடர்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த விஷுவல் எண்ணங்களுக்கும் நேரடியான எண்ணங்களுக்கும் வித்தியாசங்கள் ஏற்படுகின்றன. இங்குதான் மோதல் உருவாகிறது. அவனை இவன் சோசியல் மீடியா வழியாக தொடர்பு கொள்ளும்போது இவனுக்குள் இருக்கும் ஒரு பிணைப்பானது நேரடியாக காணும்போது இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இவர்கள் கூடுதலாக சோசியல் மீடியாவில் தொடர்பில் இருக்கிறார்களே அன்றி கிரவுண்ட் லெவல் பங்கேற்பு என்பது மிக குறைவாகவே இவர்களிடம் காணப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு கிரவுண்ட் லெவல் வழியிலான அனுபவமும் மிக குறைவாக இருக்கிறது. இவர்களிடம் ஐடியலிசம் என்று சொல்லப்படும்
அந்த குறிப்பிட்ட பண்பானது கூடுதலாக இருக்கிறது. அதாவது தாங்கள் ஒரு விதமான மாய உலகத்தில் ஐடியாலிசம், தங்களை தாங்களே ஒரு திட்டமிடுதலுடன் இப்படித்தான் இது இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் இவர்களுடன் அதை நோக்கி பயணித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மட்டும் ஒருவருடைய ஒரு நாட்டினுடைய அந்த மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படாது. ஏனெனில் அவற்றை நாம் களத்தில் கொண்டு வரும்போதுதான் அது முழுமையடைகிறது. இல்லாவிட்டால் அவை பழைய நூல்களில் எழுதப்பட்டு கிடப்பில் போடப்பட்டவை போலவே இருக்கின்றன. இவர்கள் எந்த விதமான பிசிக்கல் கஷ்டமும் படாமல் மாற்றங்களை எதிர்நோக்கிறார்கள். இவர்கள் அதை அறிந்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. மனிதர்களாகிய நாம் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கிறோம். நம்மில் இருந்துதான் இந்த எண்ணங்கள் புறப்படுகின்றன என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டது மாதிரி தெரியவில்லை. எண்ணங்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கருத்துதான் முதன்மை நோக்கி நிற்கிறதே அன்றி பொருள் அல்ல. இதுவும் ஒரு மோசமான சூழ்நிலைக்குத்தான் இட்டு செல்லும். ஏறக்குறைய கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருப்பது போல. அதுபோல இவர்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமான வாக்குவாதங்களை, வாத பிரதிவாதங்களை இவர்கள் முன்னெடுப்பதில்லை. தாங்கள் அறிந்து வைத்தவற்றையே ஏறக்குறைய இன்றைய கணிப்புப்படி வல்லுநர்கள் சொல்வது போல 90% மேலாக, ஏறக்குறைய 92% சமூக வலைதளங்களில் பொய்யானவையும் கற்பனையானவையுமே பரப்பப்பட்டு கொண்டிருப்பவற்றை தங்களுடைய மூளைகளில் வைத்துக்கொண்டு இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி அடுத்து வரும் ஒரு விஷயம், இவர்களுடன் உடனடியான எதிர்பார்ப்பு, அதாவது மாற்றம் உடனடியாக நிகழ வேண்டும். அது எங்கே இருந்தாலும் சரி, அப்பாவிடம் ஒரு பைக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேறு எதையுமே சிந்திப்பதும் இல்லை. அதுபோலதான் ஒரு நாட்டினுடைய ஆட்சி மாற்றமும் இவர்களுக்கு திடுமென நடந்துவிட வேண்டும். எந்த விதமான கஷ்டமும் இன்றி, எந்த விதமான தியாகமும் இன்றி திடுமென நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது நடக்காத பட்சத்தில் முழுமையான விரக்திக்கு சென்று விடுகிறார்கள். அவர்களால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இப்படி ஒரு நிலைமையில்தான் இந்த ஜென்ஜி குழுமமானது செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. உலக அரசியலில் ஜென்ஜியின் செயல்பாடு, அதாவது சமீப காலமாக ஒரு வருடத்திற்குள்ளாக, சென்ற ஒரு வருடம் 2025க்குள்ளாக உலகத்தில் நடந்த அரசியல் நிலைமையிலான பல நாடுகளின் தலைமைக்கு எதிரான நிகழ்வுகளில் முழுமையாக பங்கேற்றது இந்த ஜென்ஜியினுடைய எழுச்சி தான். அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் நடந்ததுமன்றி, அதன் பிறகு பங்களாதேஷில் நடந்தது, அதன் பிறகு பெரிய ஒரு கலவரத்துடன் தீவிரமான தன்மையுடன் நேபாளத்தில் நடந்த எழுச்சி, நிறைய சொல்லி கொண்டு போகலாம். இப்பொழுது நடந்திருக்கும் அமெரிக்க ஈரான் வாரில் கூட இவர்களுடைய பங்கேற்பு மிக மிக முக்கியமானது. உலக அரசியலில் தன்னைத்தானே பேராசானாக, பெரிய வல்லரசாக மார்தட்டிக் கொள்ளும் அமெரிக்காவையே தலைகுனிய வைத்து முட்டுப்போட வைத்தது ஈரானுடைய இந்த தலைமுறைதான். ஆனால் அவற்றை நடத்தி சென்ற தலைமையினுடைய பண்பானது இவர்களுக்கு இசைந்தவாறு கொண்டு சென்றது என்பதை மறுக்க முடியாது. அதைத்தான் நாம் இந்தியாவிலும் எதிர்பார்க்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இதற்கான ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்தியாவில் ஜனநாயக முறையிலான முழுமையான 100% ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பது இன்றைய ஜென்ஜியின் ஒரு சிறிய மனக்கவலையாக இருக்கிறது. ஆனால்
இனி உலக நாடுகளில் ஜனநாயக முறையிலான ஆட்சி மாற்றங்கள் இருக்குமா என்பதை விட இவ்வாறான திடீர் புரட்சிகள் மூலமாகவே ஆட்சி மாறும் நிலைமை உருவாகி இருப்பது போல் தெரிகிறது. பழைய முறைகள் அனைத்தும் அழித்தொழிக்கப்படுகின்றன, அழித்தொழிக்கப்பட வேண்டும். இன்னும் முழுமையடையாத நிலையில் இந்த ஜென்ஜியினுடைய போக்கு இருக்கிறது. இவர்கள் இன்னும் பழையனவற்றில் சிலவற்றை தாங்கி பிடிக்கிறார்கள். அவை அனைத்தும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றால் கண்டிப்பாக இவர்களுடைய கருத்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். நம் தலைமுறையை சார்ந்தவர்கள் இவர்களை ஏளனமாக பார்க்கலாம், அனுபவம் இல்லாதவர்களால் பார்க்கலாம். ஆனால் இவர்களுக்கு நம்மை விட தியரிக்கல் ரீதியான அனுபவம் கூடுதலாக இருக்கிறது என்பதையும், நம்மை விட இவர்களுக்கு நிறைய அறிவு, பொது அறிவு இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது, மறுக்கவும் முடியாது. இந்திய அரசியலில் ஜென்ஜியின் பங்கு இது மிக குறைவாக இருக்கிறது. அதாவது பழமைவாதிகள் என்று சொல்லப்படும் ட்ரெடிஷனல் பாலிட்டிஷியன்ஸ் இவர்களை அனுமதிப்பதில்லை. இப்பொழுது சிறிய மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளது. சமீப காலமாக, அதாவது 2-3 வருடங்களாக இந்த நிலையில் சிறிய மாற்றங்கள் தோன்றுகின்றன. இன்றைய பார்லிமென்டினுடைய நிலைமையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இந்த ஜென்ஜி குழுமத்தின் பங்கீடு வெறும் 4.5 மட்டுமே இருக்கிறது. அதாவது வெறும் 25 காங்கிரஸில் 6 என்று நினைக்கிறேன். ஆண்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா பார்ட்டியில் வெறும் 4 பேரும், அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி பார்ட்டியில் 4 பேரும் எல்லாம் கூடி மற்ற பிற சிறிய கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மொத்தமாக 25 பேர் இந்திய நாடாளுமன்றத்தில் 42% மக்கள் தொகையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்று இருக்கிறார்கள் என்பது வெறும் வருத்தத்துக்கு ஒரு உரிய விஷயம். அதாவது என்னவென்றால் பழமைவாதிகள் இவர்களை அனுமதிக்க மறுக்கிறார்கள், இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை தலைமை பண்புக்கு வர மறுக்கிறான் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதிலும் மிக கடுமையான பழமைவாதிகள் ஆண்டு கொண்டிருக்கும் இந்த ஆட்சி காலத்தில் இவருடைய பங்களிப்பு வெறும் 4.5%. இதுதான் முதன்முறையாக அல்ல, இரண்டாவது நிலையில் உள்ள முதியவர்கள் பங்கேற்று நடத்தும் ஆட்சி என்று நினைக்கிறேன். இதில் மந்திரியாக இருப்பவர்கள் கூட சொற்பமாக, மந்திரி சபையில் கூட வெறும் 1.2% ஜென்ஜிக்கள் தான் இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மனம் கவலை அடைகிறது. எவ்வளவுதான் முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருந்தாலும் கூட வீடுகளில் கூட இந்த தகப்பன்மார்கள் குழந்தைகளை அவர்களுடைய கையில் தலைமையை, அதிகாரத்தை கொடுக்க விரும்புவதில்லை. அதுபோல்தான் இவர்களும். அடுத்ததாக இவர்களுடைய பயணம் அரசியலை நோக்கி நகர்கிறதா என்றால் கண்டிப்பாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாம் முன்னாலேயே சொன்னோம், தமிழக அரசியல். இவர்கள் முழுமையடைந்து விட்டார்களா என்றால் இவர்களுடைய சிந்தனை போக்கில் இன்னும் இவர்கள் அடையவில்லை. மூட நம்பிக்கையில் இவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள்? மனித உழைப்பை நம்பியிருந்த மனிதன் கூட இவ்வளவு மூட நம்பிக்கைகளில் இருந்தானா என்று கேட்டால் கண்டிப்பாக இவர்களிடம் அசாத்தியமான, நம்ப முடியாத பல மூட நம்பிக்கைகளையும் அறிவியல் சார் முலாம் பூசி மேல் தோடை போர்த்தி இவர்கள் நம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்பொழுதும் நிறைய ஜென்ஜிக்கள் அறிவியல் பூர்வமாக அல்லாமல் சமூக ஊடகங்களில் வரும் தவறான செய்திகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை எந்த அறிவியல் ஆய்வுக்கும் உட்படுத்தாமல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
பாலியல் வேறுபாட்டில் இவர்கள் மிகவும் நெருங்கி வந்து விட்டார்கள். அதாவது ஆண் பெண் சமத்துவத்தில் இவர்கள் கூடுதலாகவே நெருக்கமாக இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல சமூக போக்கு. இது ஆரோக்கியமாக தொடருமானால் அவற்றிலும் பல குறைபாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவை ஆரோக்கியமாக தொடருமானால் கண்டிப்பாக இந்த சமூகத்திற்கு அது மிக சிறந்ததே ஆகும். ஆக கடைசியாக முடிவுரையாக நாம் சொல்ல இருப்பது, இந்திய ஜனநாயகத்தை வலுவான நவீன உலகளாவிய வடிவத்தில் மாற்றும் சக்தி இந்த ஜென்சிக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதற்கான அடிப்படையை அவர்களே உருவாக்கி கொண்டு சரியான பாதையில் பயணிப்பார்களானால் கண்டிப்பாக அது நிகழும். உலகிலேயே மாபெரும் இளைஞர் சக்தியை கொண்ட இந்தியாவானது இன்று பொருளாதார நிலைமையிலும் சரி, சமூக நிலைமைகளிலும் சரி இவ்வளவு தள்ளாடி கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இவர்களிடம் நிலையான ஒரு தன்மை இல்லை. இவர்கள் கள நிலவரத்தில் களத்தில் இந்த செயற்பாடுகளை கொண்டு வர முயற்சிப்பதில்லை என்பதே இதற்கான முக்கிய காரணம். எனவே இந்த இளைஞர்கள் நாட்டிற்காக முன்வர வேண்டும். அவர்கள் தங்களுடைய அறிவியல்சார் மூளை வளர்ச்சியை கூடுதலாக்கி அதற்காக இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அவர்கள் முன்னின்று இந்த நாட்டை வழிநடத்த முன்வருவார்களானால் நம் பாரதமானது உலக அரங்கில் பேரரசாக நிகழும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை கூறி இவர்களை ஏற்றுக்கொள்வோம். இவர்களுக்கான வழிகளை திறந்து வைப்போம். இவர்களை வாருங்கள், உங்களுடைய பொறுப்புகளை ஏற்று எங்களை வழிநடத்துங்கள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்களை வரவேற்று நம் இருக்கைகளை காலி செய்து அவர்களை அமரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.